அனைவருக்கும் குட் டேங்க. இன்னைக்கு இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கூலாக ஒரு மோர் அதிகமாயிடுச்சு வீட்டில். அதனால் சம்பாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாரம் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னா இஞ்சி, கருவேப்பிலை, மல்லிக்கீரை, பச்சை மிளகு இது அவ்வளோ பொடியாக அரிஞ்சும் போடலாம், ஒன்றுக்கு ரெண்டாக சதைச்சும் போடலாம். நான் அரிஞ்சு தான் போட்டிருக்கேன். இஞ்சியை மட்டும் சதைச்சிருக்கேன். பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஐஸ் கட்டி வேணாலும் போட்டுக்கிடுங்க. போட்டு உப்பு மட்டும் கரெக்டாக போடுங்க. உப்பு 2 கூடுனா கூட குட் பாய்ஸுன்னு தான். மோரில் ஒரு 2 உப்பு அதிகமானா கூட அது தூக்கம் வருது. மணி 5:30 வாய்ஸ் கொடுக்கணும், நிறைய வேலையும் இருக்குது. தூங்கிட்டோம் வேலை போயிடும். எப்போவுமே 5:30க்கு லைட்டாக படுத்துட்டு அப்புறம் வேலை பார்க்கலான்னா நமக்கு தூக்கம்தான் வரும். அந்த டைமில் தான் நல்ல தூக்கம் வரும். இப்போது நம்ம உப்பை கரெக்டாக போடணுங்க. உப்பு அதிகமாகிட்டுனா மோருக்கு அது பாய்சன் தாங்க. உப்பு 2 உப்பு கம்மியாக இருக்கலாம், ஆனால் அதிகமாக போடாதீங்க. மோருக்கு கரெக்டாக போட்டு நம்ம குடிக்கலாம். பிரியாணி, சாதம் எது பண்ணாலும் இது பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்பாரம். இது நாகர்கோயிலில் கல்யாண வீட்டிலலாம் ஸ்பெஷல் சாப்பாடு. சம்பாரம் இல்லாத கல்யாணமே கிடையாது, பருப்பு இல்லாத கல்யாணம் கிடையாது. மாதிரி நீங்கள் ட்ரை